ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் டெய்லி கிரிப்டோ அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் மற்ற காயின்ஸோட டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிரிப்டோ ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து நேற்று இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அண்டு ஓவராலாக இயர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது காமனாக வந்து எவ்ரி சைக்கிள் நடக்கிறது அது. ஸோ எவ்ரி 3 months ஒன்ஸ் பியர் மார்க்கெட் அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 2 to 3 months வந்து புல் மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் தான். அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நவம்பர் மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 2 months கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரம் 14 மேலேருந்து அப் டு 29th of ஜூலை வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து 15 எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து 15ல் வந்து இருக்கும். அண்ட் சூன் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கிரேட் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். பட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணணும். ஸோ பை த டிப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ நேற்று நைட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மேஜர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஆஃப் கரெக்ஷன் வந்து நடந்திருக்கு பிட்காயினில். ஸோ 10% ஆஃப் பிட்காயின் கரெக்ஷன்னா எல்லா ஆல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னதான். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 daysக்கு முன்னாடி டுடே கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதிலே வந்து நம்ம சொல்லியிருப்போம் 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் பற்றி போட்டிருந்தோம். 3 டிஃப்ரெண்ட் சினாரியோவில். ஸோ 4 hour சார்ட், 1 hour சார்ட் அண்ட் வீக்லி சார்ட். ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோவில் கேல்குலேட் பண்ணதில் ஸோ இது வந்து ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அண்ட் சிமிலராக அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. அண்ட் லாஸ்ட்டு 1 hourல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா $888 million வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேட் ஆகிருக்கு. ஸோ மோர் தேன் 223,000 ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடேட் மீன்ஸ் அவங்களோட அசட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸோ பிட்காயினில் 328.7 million லிக்விடேஷன் நடந்திருக்கு. அண்ட் எத்தீரியமில் 222 million ஒர்த் ஆஃப் எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிசியில் வந்து ஆல்மோஸ்ட் 7,600 BTC வந்து ஸோ லிக்விடேட் ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லிக்விடேஷன் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ OKX, FTX, பைனான்ஸ், பைபிட் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லிக்விடேஷன் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு 10% ஆஃப் கரெக்ஷனில் ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபியராக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியரால் ஓவர் லிக்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த லிக்விடேஷன் இந்த அளவுக்கு வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்ரி ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெவரேஜ் ரேஷியோ வந்து பேசுவோம். ஸோ இதுதான் ஹோல் எக்ஸ்சேஞ்சோட லெவரேஜ் ரேஷியோ. ஸோ லெவரேஜ் ரேஷியோ எந்த அளவுக்கு வந்து ஹையாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூன் வந்து லிக்விடேஷன் இந்த மாதிரி கரெக்ஷன் வந்து நடக்கும், ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ சிமிலராக அதே மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. பட் லெவரேஜ் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடக்ஷன் ஆகல. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாயிண்ட்டு தான். பட் இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எவ்ரி பேட்டர்ன் வந்து இப்போ நடக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து பிஃபோரில் இருக்கிற சேம் வந்து அந்த ஒரு ரெப்புடேஷன் வந்து நடக்கும். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து நம்ம சேம் அதே தான் டிட்டோவாக நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக அது வந்து அதே ஒரு சிமிலர் பேட்டர்ன்ஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ லெவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இந்த இடத்த வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து டவுனாக இருக்குது அண்ட் லெவரேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் இறங்க அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ லெவரேஜ் கடைசியில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அண்ட் ஆஃப்டர் தட் லெவரேஜ் அகைன் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும். ஸோ லெவரேஜ் ரேஷியோ வந்து இப்போ 0.21 சம்திங்கில் வந்து இருக்குது. பட் லெவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ டவுன் ஆகணும். ஸோ அது 1 by 1 இப்போ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் அப் ஆகும்போது லெவரேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டே வரும். பிகாஸ் லிக்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து பிட்காயின் சார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பிட்காயின் சார்ட்டிங். ஸோ ஆல்ரெடி இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண சார்ட் தான். ஸோ சிமிலர் பேட்டர்ன்ஸ். ஸோ இங்கே இருக்கிற சிமிலர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லலாம். அண்ட் ஃபிபனாச்சி டூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா
0.618 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 0.618 ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இது. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 0.618 ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 44K அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.618 ஃபிபனாச்சி டூல்ஸோட ரேஞ்சு. ஸோ 0.618ன்றது வந்து ஒன் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோர் ஒரு ஸ்ட்ராங் ரன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ப் அண்ட் ரன் பேட்டர்ன் வந்து நடக்கும். ஒரு டவுன்வர்ட் அண்ட் பெரிய டம்ப் அண்ட் ரீடெஸ்டாக இருக்குது. அண்ட் ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் ஸோ ப்ரெசென்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக வந்து மேனேஜ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மேபி நெக்ஸ்ட்டு ஒரு 10 or 20 டேஸ்க்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் ப்ரெசென்ட்டாக இப்போதைக்கு லோக்கல் மூமெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 44 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மூவத்துக்கு வந்து சான்சஸ் வந்துருக்கு. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு பிரேக் அவுட் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து 100% கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜ் அண்டு ஸோ 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெசண்ட்டாக வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 48 சம்திங்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த 48K அண்ட் இது பீட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி வீக்லி சார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 50 வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸோ இப்போ 50 வீக் மூவிங் ஆவரேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 50 வீக் மூவிங் ஆவரேஜும் அரௌண்ட் 200 டே மூவிங் ஆவரேஜோட சிமிலராக அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 48K அரௌண்ட். ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி மூவிங் ஆவரேஜ் அரௌண்ட் 50K இருந்தது. இப்போ ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குனால மூவிங் ஆவரேஜும் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும். ஸோ இப்போ 48,400 அண்ட் ஆல்மோஸ்ட் 49K கிராஸ் பண்ணிச்சுனாவே ஆல்மோஸ்ட் ஒரு பிக் கன்ஃபர்மேஷன் தான். அண்ட் 20 வீக் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணிச்சுன்னா அண்ட் அது இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கர் கன்ஃபர்மேஷன், ஒரு பிக் ரன் அப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வந்து அர்த்தம். ஸோ இதோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 53K அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 0.618 ஃபிப் லெவல் வந்து 44K அரௌண்ட் இருக்குது. ஸோ அது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் இருக்குது. ஸோ மைட் பி இந்த வீக் வந்து ஸோ 44K மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ 0.618 ஃபிப் ரேஷியோ வந்து ஃபிப் ரேஷியோவுக்கு மேலே க்ளோஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து 48K அண்ட் 53K ஸோ இந்த க்ளோசிங்லாம் வந்து நடந்ததுனா மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் மூமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 10-20 டேஸ் அண்ட் மேபி இந்த மந்த் எண்டு கூட ஆகலாம். ஸோ அது வரைக்கும் ஸ்டில் வந்து ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு அக்குமுலேஷன் பீரியடில் தான் வந்து இருக்கும். அண்ட் ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 0.618 ஃபிப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. பட் இது ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஒரு கோல்டன் ரேஷியோன்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி புல் சைக்கிள் ஸோ இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸோ செப்டம்பரில் ஒரு புல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 0.618 மீட் பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜூலையில் சம்திங் அந்த ஒரு ஸோ ஜூலையில் வந்த சைக்கிளுக்கு முன்னாடி இந்த 0.618 இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 0.618 பிலோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியர் ட்ராப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ பியர் ட்ராப் அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் நடந்ததில் லாஸ்ட் சைக்கிளில் பார்த்திங்கன்னா வந்து தெரியும். அண்ட் அதே மாதிரி இன்வேலிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் மார்க்கெட் வந்து ஸோ இன்வேலிடேட் ஆகுது. ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் பிக் மூவ் வந்து இல்லை அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்ட் கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ 42K அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 39K அண்ட் இதுக்கு பிலோ சப்போஸ் மைட் பி வந்து ப்ரைஸ் வந்து ரெடக்ஷன் ஆச்சுன்னா ஸோ மேபி வந்து சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் இந்த 0.618ன்றது ஒன் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ. ஸோ இதுக்கு கீழே வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்காது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ அப்கமிங் 1 or 2 வீக்ஸில் தான் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% ஆஃப் கரெக்ஷன் இது ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து ஸ்லோவாக 0.618 கிராஸ் பண்ணோம் அண்ட் 48 அண்ட் 53 ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணால் தான் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 48 கிராஸ் பண்ணுச்சுன்னா கூட ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம். இன்கேஸ்
நீங்கள் வந்து மைட் பி ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு 20% ஆஃப் மணி வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் 48K அபோவ் கிராஸ் பண்ணால் ஒரு 20% அண்ட் 53 கிராஸ் பண்ணால் ஒரு 50% இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் பண்ணி வந்து வைங்க. அண்ட் பிட்காயினில் ஒன் மோர் சார்ட் வந்து ஷோ பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ வெயிட் அ மினிட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரெசென்ட்டாக கரெக்டாக லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ஹெட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்டர். ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பியரிஷ் சைன். ஸோ ஒன்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து வேலிடேட்டடாக இருந்ததுன்னா மேபி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அரௌண்டு கீழே வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. பட் பிஃபோர் தட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சைக்கிள்ஸ்லேயும் so left shoulder and then right shoulder and then left shoulder, head and right shoulder. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்திருக்கு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு புல் சைக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் சிம்லராக அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் மைட் பி இந்த வாட்டியும் வந்து ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பியரிஷ் சைன். மேபி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வேலிடேட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து லோ போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. பட் இன்வேலிடேட் ஆச்சு அப்படின்னும் போது ஸோ மேபி வந்து சிம்லராக ஆல்ரெடி ப்ரீவியஸ் சைக்கிளில் பார்த்த மாதிரி ஸோ ஒரு நெக்ஸ்ட் வந்து அந்த 100K அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மூவ் அதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் வந்து 92K சம்திங் வந்து போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த பிட்காயினோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆஸ் பர் ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். ஸோ எவ்ரி டைம் வந்து சைக்கிள்ஸ் வந்து ஸோ கரெக்டாக ஸோ ஃபண்டமெண்டலி ஒரு சில விஷயம்லாம் பேக்ரவுண்டில் வந்து நடக்கலாம். லைக் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் சப்போஸ் இப்போ கோவிட்லாம் வருது இன்ஃப்ளேஷன் வந்துன்னா மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது 6.5%. ஸோ 40 சம்திங் ஒரு இயர் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மணி பிரிண்டிங் வந்து நடக்காது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து டேக்ஸ் வந்து 3 times டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்கனாமி வந்து டவுன் பண்ணுறதா, அதாவது டவுன் மீன்ஸ் ஸோ ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுறதா வந்து இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் எக்கனாமி ஸ்லோ டவுன் மீன்ஸ் ஸோ உங்களுக்கு ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்ச் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரீசெண்டாக டிசம்பர் மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸில் ரீசெண்ட் மீட்டிங்கில் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு மைட் பி ஏப்ரல் அண்ட் ஜூன் சம்திங் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் எக்கனாமி லைட்டாக வந்து ஃபால் டவுன் ஆகும். அண்டு ஸோ சிமிலராக அதுக்கு ரிலேட்டடாக சில ஃபட் நியூஸ் கூட வந்து மேபி போகும். ஏன்னா வந்து மே மந்தில் வந்து ஸோ இந்தியாவில் வந்து கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து கொண்டு வரதா வந்து இருக்காங்க. ஸோ மேபி அந்த டைமில் வந்து ஸோ ஏதாவது ஒரு ஃபட் வந்து போகும், பேன் அந்த மாதிரி. அண்ட் யூஎஸில் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஃபட் போகும். அண்ட் ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆஃப்டர் தட் அகைன் வந்து ஒரு பியர் மார்க்கெட் வந்து ஆஃப்டர் மார்ச் மார்ச் ஏப்ரல் மே சம்திங் வந்து பியர் மார்க்கெட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஓவராலாக வந்து இப்போதைக்கு இதுதான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரெசண்ட்டாக வந்து ஒரு பியர் மார்க்கெட்டில் இருக்கோம். ஒரு டெடி பியர்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு 10% ஆஃப் டோட்டல். ஸோ ஃப்ரம் த ஆல் டைம் ஹைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 38.8% ஆஃப் கரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அண்ட் எவ்ரி டைம் இந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்க தான் வந்து செய்யும். இது இல்லாமல் வந்து ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகாது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் கரெக்ஷன். ஸோ ஆஃப்டர் 50% ஆஃப் கரெக்ஷன் ஸோ ஹெட் அப் வந்து பார்த்திங்கன்னா 124% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ சிமிலராக வந்து இப்போது 38.4% ஆஃப் கரெக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து 112% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட். ஸோ உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி அப்ஸ்க்கும் அண்ட் எவ்ரி டவுன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு ரிலேட்டட் ரூமர் நியூஸ் சம்திங் வந்து அந்தந்த டைமில் வந்துட்டு போகும். அது வந்து ஃபண்டமெண்டலி கொஞ்சம் அப்படியே ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ஸ் ஆகும். ஸோ ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சேனல் 20 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் சில பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் லேர்னிங்காக வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வீடியோஸ்
வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து பாருங்கள். அண்ட் டெய்லி கிரிப்டோ மார்க்கெட், ஸோ இப்போதைக்கு ஆல்ட் காயின்ஸ் பற்றி எதுவும் வந்து நம்ம வந்து பேச முடியாது. ஸோ ஆல்ரெடி இப்போ லைட் கரெக்ஷன் இருக்கிறனால ஸோ எல்லாமே ஆல்ஸ்லாம் வந்து ப்ளீடிங்கில் இருக்குது. பட் இன் கேஸ் நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ மைட் பி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% அப்படி இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஃபைனலாக இப்போ அவ்வளோதான் வீடியோவில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.